அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம். சேலம் மாவட்டம் காளையாம்பட்டி வட்டம் டேனிஸ்பேட்டைக்கு பக்கத்தில் உள்ள அம்பேத்கர் நகர்லேருந்து தங்கமணி அம்மு அப்படிங்கிற அந்த தம்பதியோட மகனான சிறுவனான யோவான் அப்படிங்கிற அந்த சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கும்போது பக்கத்து ஊரில் உள்ள இடைநிலை சாதியை சார்ந்த 2 பெண்கள் அந்த சிறுவனை ஜாதியை சொல்லி அடிச்சிருக்காங்க. இந்த ஜாதிக்காரன் பையன் நீ செருப்பு போட்டுட்டு போகலாமா அப்படின்லாம் சொல்லி அடித்து துன்புறுத்திருக்காங்க. அந்த அடித்து துன்புறுத்தினது மட்டும் இல்லாமல் அந்த அடியை தாங்கிக்கிட்டு டயர்டாகி போய் கொஞ்சம் ஓய்வெடுக்க ஒரு கோவில் ஓரமாக போய் உட்காந்துருக்கான் அந்த பையன். அங்கே உட்கார்ந்ததுக்கும் நீ எல்லாம் இந்த கோயிலில் உட்காந்தா கோவில் தீட்டாயிடுன்னு சொல்லி உட்கார விடாமல் வேற அடித்து துரத்திருக்காங்க. அது அடித்து துரத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இங்கே அடித்ததை நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லக்கூடாது, சத்தியம் பண்ணு அப்படின்னு வேற சத்தியம் வாங்கிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சிறுவனும் சத்தியத்தையும் காப்பாத்திருக்கான். அப்படி இருந்தும் எப்படி இந்த விஷயம் வெளியில வந்துச்சு, பூதாகரம் ஆச்சு அப்படிங்கிறத குறித்து நம்ம கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். வழியில போயிட்டு இருக்கும்போது செருப்பு கழிச்சிட்டு போடா அப்படின்றாங்க ஒன்னாங்க. நான் வேற யாரும் சொல்றாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா என்னதான் சொன்னாங்க. நான் கண்டுக்காத போயிட்டு இருந்தேன். மெயின் ரோட்டை போட்டு அடிச்சுட்டாங்க. லட்சுமி அங்காய். அதுக்கப்புறம் வலிக்குதுன்னு போய் கோயிலேண்டா உட்காந்தனா, நீ இப்ப இங்க உட்காரலாமா, நீ உட்காந்து தீட்டே அப்படின்னாங்க. நான் அடிச்சதெல்லாம் வீட்டுல சொன்னீங்கன்னா உன்னை கொண்டு போடுவேன். எங்க அப்பா அம்மாவில் சத்தியம் பண்ணி சொல்ல மாட்டேன்னு அப்படின்னாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டேன். கையில அவங்க 2 பேரும் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே? இல்ல. அவங்க என்ன வேலை செய்யறாங்களா? அவங்க என்ன வேலை செய்யறாங்க? அரசாங்கத்துல வேலை செய்யறாங்களா, விவசாய வேலை செய்யறாங்களா? அவங்க வீட்டு காய் வியாபாரம் பண்றாங்க. காய்கறி வியாபாரம் பண்றாங்களா? வீட்லயே. அப்புறம் நீ நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டியா, வீட்டுக்கு போயிட்டியா? ஸ்கூலுக்கு தான் போயிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அப்புறம் எப்ப வந்து சொன்னேன்? நான் சொல்லல, ஒரு அண்ணன் தான் சொன்னிச்சு. ஏன் நீ சொல்ல? அவங்க என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. ஓ, அதனால நீ அம்மாவிட்ட சொல்லியா? அப்புறம் எப்படி அம்மாவுக்கு தெரியுது? ஒரு அண்ணன் சொன்னிச்சு. அந்த அண்ணனுக்கு எப்படி தெரியும்? அண்ணனு பாத்துச்சு. அவங்க அடிக்கும் போது அவங்க பார்த்துருந்தாரா? இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பேசாம தவிர்க்க முடியாது. சில விஷயங்களை தவிர்த்துட்டு நம்ம போக முடியாது. உரையாடல்களுக்கு உட்படுத்தணும். இந்த சமூகத்துக்கிட்ட உரையாடணும். அப்பதான் பாதிக்கப்படுறவனுக்கும் நிவாரணம் கிடைக்கும், பாதிப்பை ஏற்படுத்துறவனுக்கும் மனமாற்றத்தை ஏற்படுத்துற ஒரு முயற்சியை நோக்கி நம்ம பயணிக்க முடியும். அதனால உரையாடாம தவிர்த்திட முடியாது இதையெல்லாம், எத்தனை நாட்கள் கடந்தாலும். அப்படி நம்ம பல்வேறு விஷயங்களை காலம் கடந்தும் விவாதிச்சுக்கிட்டு தான் வரோம் தொடர்ந்து. அதுல இதுவும் ஒரு சம்பவம். 6ஆம் வகுப்பே படிக்கிற 11 வயதே ஆன அந்த சிறுவனை பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடம் பிள்ளைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு பைய மாட்டிக்கிட்டு போகும்போது பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கும். அது நம்ம வீட்டு பிள்ளைகளா இருக்கட்டும், இல்ல வேற எந்த வீட்டு பிள்ளைகளா இருக்கட்டும், அந்த பள்ளி எல்லாம் முடிஞ்சிட்டு மொத்தமா வெளியே வரும்போது, இல்ல பள்ளிக்கு மொத்தமா வரிசையா உள்ள போகும்போது அப்படிலாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி கண்கொள்ளா காட்சியா இருக்கும், அழகா இருக்கும், மழலை மொழியா இருக்கும். ஆசையா நம்ம போய் பேசுவோம், உரையாடுவோம். சின்ன குழந்தைங்க கிட்ட அந்த மழலை மொழியில உரையாடி பேசிப்போம், விளையாடுவோம். அப்படி இருக்கிற குழந்தைங்களை ஜாதியா ஒரு புத்தி பாக்குது அப்படின்னா, அதுவும் பெண்கள். சமூகம் நம்ம தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வரும். சமூகத்துல எந்த ஜாதியில பிறந்தாலும் பெண் கீழ் ஜாதியா ஆணால பார்க்கப்படுது. ஆணால ஒடுக்குமுறை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு பெண்ணினம். அப்படி ஒடுக்கப்படுற இனமே இன்னொரு சக மனிதர்கள் மேல தன்னோட ஒடுக்குமுறையை செலுத்துறது தான் இது கொடுமையிலும் கொடுமை. அதுவும் ஒரு பெண் குழந்தை கிட்ட ஜாதி பார்வையோட பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். சின்ன புள்ள செருப்பு இல்லாம போனா செருப்பு வாங்கி கொடுத்துட்டு செருப்பு போட்டு போ, கால் சுடுமே அப்படின்னு சொல்ற மனிதர்களையும் நம்ம சமூகத்துல பார்த்துக்கிட்டு தான் இருக்கும்.
ஆனா அப்பேற்பட்ட குழந்தைய செருப்பு கழட்டிட்டு போ, நீ இந்த ஜாதிக்காரன், நீ செருப்பு போடக்கூடாது அப்படின்னு மழலை மொழி மாறாத ஒரு குழந்தைகிட்ட 2 பெண்கள் பேசியிருக்காங்க, அவனை துன்புறுத்தி இருக்காங்க, செருப்பை கழட்ட சொல்லி அடிச்சிருக்காங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அது மட்டும் இல்லாம, சரி செருப்பு ஏதோ உன் ஜாதி புத்தி வக்கரம், செருப்பை கழட்ட சொல்லிட்ட, அடிச்சிட்டு அடி வாங்கினது முடியாம சோர்வா சோர்ந்து போய் நிழல் கிடைக்கிற இடத்துல போய் உட்கார்ந்துருக்கான். அந்த இடம் கோவிலா இருந்திருக்கு. அந்த சின்ன பையன் அங்க நீ உட்கார்ந்தா தீட்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தன்னோட இதயத்துல சிறு துளி கூட ஈவு இரக்கம் இல்லாத, கருணை அன்பு இல்லாத மிருகமா மாறி போனவர்களால மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். ஒரு குழந்தைய அடிச்சு விரட்டி இருக்க முடியும். விரட்டி எல்லாம் இதெல்லாம் விட இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 2 பெண்களும் அந்த சிறுவனை அடிச்சுட்டாங்க, துன்புறுத்திட்டாங்க, தீண்டாமையை பார்த்துட்டாங்க, தீண்டாமை மூலமா துன்புறுத்தலை கொடுத்துட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த சிறுவன்கிட்டயே, அந்த குழந்தைகிட்டயே சத்தியத்தையும் வாங்கியிருக்காங்க. இது எல்லாம் நீ போய் வீட்டுல சொல்லிடாத, வீட்டுல சொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருக்காங்க. இதுல நாம என்ன கவனிக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, சட்டத்தின் மேல அவ்வளவு அச்சம் இருக்கு அப்படின்னா, இல்ல இது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், சட்டத்தின் மூலமா கேஸ் கொடுப்பாங்க, இல்ல அவங்க வீட்டுல இருந்து கேள்வி கேட்க வருவாங்க, இல்ல ஊர் மொத்தமா கூடி வந்து பிரச்சனை பண்ணோம், ஏதோ ஒரு அச்சம் இருக்க போய் தான் அந்த சிறுவன் கிட்ட இத்தனை தீண்டாமையும் பார்த்து இவங்க வந்து சத்தியம் வாங்கி அமைச்சிருக்காங்க. அந்த அந்த நெருடல் இருக்கும்போது, அந்த பயம் இருக்கும்போது, அந்த தயக்கம் இருக்கும்போது, அதை தாண்டி உங்களுக்கு என்ன தீண்டாமை, ஜாதி மயிறு வேண்டி கிடக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு கேள்வி. அதை தாண்டி உங்களுக்கு என்ன? இதன் மூலமா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கலாம். சட்டம் முறையா நடைமுறை ஆகுது அப்படின்னா, சட்டம் குற்றவாளிகளை ஒழுங்கா தண்டிக்குது அப்படின்னா, சட்டம் வன்கொடுமை சட்டம் ஒழுங்கா செயல்படுத்தப்படுது அப்படின்னா, ஜாதிய தீண்டாமையும் வன்கொடுமையும் ஒழுங்கா அடக்கப்படுது சட்டத்தின் மூலமா அப்படின்னா, இந்த சமூகத்துல ஓரளவுக்கு சாதி ரீதியிலான வன்கொடுமைகளை, தீண்டாமைகளை, இந்த வன்முறைகளை நாம கிட்டத்தட்ட குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்மால இதன் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அதுதான் அந்த சிறுவன் கிட்ட அந்த 2 பெண்களும் வாங்கின சத்தியம் வந்து நமக்கு வந்து காட்டுது. அந்த சிறுவனும் சத்தியம் பண்ணிட்டோம் நாம, அது மழலை எவ்வளவு அப்பாவியா இருக்கான் பாருங்க. அது அந்த அந்த குழந்தை குணத்துக்கே உள்ள அந்த அந்த மழலை மனம் மாறாம அந்த பிள்ளை இருந்திருக்கான். நான் சத்தியம் பண்ணிட்டேன், என்ன அடிச்சதை நான் வெளியே சொல்லக்கூடாது, அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தன்னை அடிச்சவங்க கிட்ட பண்ண சத்தியத்தை காப்பாத்த தன் தாய் தந்தை கிட்டயே தான் அடி வாங்கினதை சொல்லாம ஒருத்தர் இருந்திருக்கான் பாருங்க. அந்த மனசை எப்படிங்க அடிக்க தோணுது உங்களுக்கு? கொஞ்சமாச்சு புத்தி இருக்கா? அதுவும் பாருங்க, அடிச்சவங்க அப்படியே பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது, காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி அங்காயி அப்படிங்கிற அந்த 2 பெண்களும் காய்கறி வியாபாரம் பண்ணி தங்களோட அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அவங்களுக்கு என்ன ஜாதி மாதிரி வேண்டி கிடக்கு சொல்லுங்களேன்? சக உழைக்கும் மக்களாத்தான ஒரே மாதிரி வாழ்விடத்துல ஒரே மாதிரியாத்தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுல என்னடா பிரிவு? ஏதோ உன் மூளையில ஏறி போயிருந்தா கூட அதை வன்முறையா சின்ன பிள்ளை கிட்ட காட்டுற அளவுக்கு நமக்கு என்ன அப்படிங்கிற புத்தி வேணாமா? நாமளும் உழைக்கிறோம், உழைச்சாதான் நமக்கு சோறு, வியாபாரம் பண்ணாதான் நமக்கு சோறு, பொழப்பு நடத்த முடியும். இதுல அடுத்தவங்கிட்ட, அதுவும் குழந்தைகிட்ட ஜாதி பார்த்து நம்ம என்ன மயிரா புடுங்க போறோம் அப்படின்லாம் தோணாது அவங்களுக்கு? சரி, அம்பேத்கர் நகர்ல இருந்து ஒரு சிறுவன் வந்தான்னு ஜாதி மயிரை காட்டிட்டீங்க. அக்ரகாரத்துல இருந்து ஒரு சிறுவன் வந்தா நீங்க அதே காட்டணும்னு நம்ம சொல்ல வரல. ஆனா உங்களோட அந்த ஜாதி மயிறு அங்க ஆடுமா? ஏன்னா அவனே ஏற்கனவே மயிறு ஆட்டிக்கிட்டு தான் வருவான் பின்னாடி. அவன் சட்டையே போடாம அசிங்கமா அநாகரிகமா வந்தாலும் அவங்கிட்ட உங்க ஜாதி மயிறு ஆடாது. சரி, அப்படியெல்லாம் கூட ஆடணும்னு நாம சொல்ல வரல, நம்ம உதாரணத்துக்கு ஒப்பிட்டுக்கு தான் சொல்றோம். ஒருவேளை இப்போ நீ எல்லாம் படிக்க போறியா, நீ எல்லாம் படிச்சிருவியா அப்படின்னு தானே இந்த சிறுவனை யோவான அடிச்சிருக்கீங்க, அந்த 11 வயசு சின்ன பிள்ளைய. நீங்க ஒருவேளை அங்க ஒரு நடுத்தரம் வயது கொண்ட ஒரு பார்ப்பனரே வராருன்னு வச்சுங்களேன், அவரை பார்த்து நீங்க இந்த இந்த வெறுப்பை நீங்க உமிழ்ந்துட முடியுமா? ஏன்னா நீங்க தானடா எங்க வாய்ப்பெல்லாம் பறிச்சிருக்கீங்க, நீங்க தானடா எல்லா அதிகாரத்திலயும் உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க தானே நாங்க படிக்காம இருக்கிறதுக்கு காரணம், நீங்க தானே நான் இங்க காய்கறி வித்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு காரணம், நீங்க தானே இங்க இந்த இந்தியா நாசமாகறதுக்கும் இந்த பாஜக அரசுக்கு ஒத்து ஊதிக்கிட்டும் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கும் பெட்ரோல் விலையை உயர்த்தினதுக்கும் சிலிண்டர் விலையை உயர்த்தினதுக்கும் நீங்க பெரிய பொருளாதார மேதையெல்லாம் வேணாம், ஜிஎஸ்டி கூட கேட்க வேணாம், பெட்ரோலை ஏத்தி புட்ட, சிலிண்டர் விலையை ஏத்திப்புட்ட,
நேரடியா பெண்களுக்கு காய்கறி விற்கிற பெண்களா இருந்தாலும் அடிப்படையா புரிஞ்சுக்கிற அந்த 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 பாஜகவோட அந்த அரச பயங்கரவாதத்தை அந்த 2 வழியிலயாவது புரிஞ்சுக்கலாம்ல. அதை எடுத்து நீங்க கேள்வி கேட்டுற முடியுமா? எங்க வீட்டு பிள்ளைகளா படிச்சு வேலை இல்லாம இருக்கு, நீங்க உங்களோட ஜாதியை வச்சு ஈஸியா எல்லா அதிகாரங்களுக்கும் போயிடுறீங்க. நீங்க தான் கலெக்டரா இருக்கீங்க, நீங்க தான் உயர்ந்த அதிகாரத்துல இருக்கீங்க, நீங்க தான் நீதிமன்றத்துல இருக்கீங்க, எல்லாம் வங்கிக்கு போனா நீங்க தான் இருக்கீங்க. இதெல்லாம் எளிய மக்கள் பாக்குற இடம்ல, வங்கி எல்லாம் எளிய மக்கள் பாக்குற இடம்ல, எங்க போனாலும் நீங்க தான் உயர் அதிகாரத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு கழட்டி அக்காலத்துல வைடா, இனிமே உன்னை இந்த பக்கம் பார்த்தா கோவணத்தை கிடிச்சிருவேன் அப்படின்னு ஏதாவது பேசிட முடியுமா உங்களால? முடியாது இல்ல. இதெல்லாம் நம்ம உணரணும், கொஞ்சமாச்சு சிந்திக்கணும். நீங்க படிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தை கவனிச்சீங்கன்னா போதும். அதுவும் ஒரு வியாபாரம் பண்றீங்க, காய்கறி வியாபாரம் பண்றீங்க, போவீங்க வருவீங்க, இந்த உலகத்துல 4 பேரை சந்திப்பீங்க. 4 வகையான மனிதர்கள் வருவாங்க, 40 வகையான மனிதர்கள் வருவாங்க, பல வேலைகள்ல உள்ளவங்க வந்து போவாங்க அந்த சாலையில. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்தும் கூட ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அந்த வன்மத்தை காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்க மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். தீவிரமா உங்களை நீங்க கியூர் பண்ணிக்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த சமூகத்துல பல நூற்றுக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இப்படியான மனநோயில தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கா நடைமுறைப்படுத்தப்பட்டா நிச்சயம் இந்த ஜாதியோட தீவிரத்தை நம்ம கண்டிப்பா குறைக்க முடியும். இந்த ஜாதியவாதிகள்லாம் எங்க போய் அடைக்கலம் ஆகுறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஜாதி இந்த மாதிரியான தீண்டாமைகளை, வன்கொடுமைகளை, வன்முறைகளை எப்படி குறைக்க முடியும் அப்படின்னா, ஜாதியவாதிகள்லாம் எந்த அடைக்கலத்தை நம்பி இதெல்லாம் துணிச்சலா செய்யறாங்களோ அந்த அடைக்கலத்தை நாம தகர்த்தெறியணும். நீங்க பொதுவா பாருங்க, எந்த ஜாதி வன்கொடுமைகளும் படுகொலை பண்றவனோ இன்னைக்கு இந்த யுவராஜ் மாதிரியான ஜாதி வெறி கொலகார படுவாவியும் இவனுங்கெல்லாம் எங்க போய் தஞ்சம் அடைவாங்க அப்படின்னா, ஒரு குழுவா கூடுவானுங்க, ஜாதி சங்கமா கூடுவானுங்க. அது மட்டுமே அவனுங்களை காப்பாத்திருமான்னா, அப்படி கூடி போய் பாஜக மாதிரி RSS இந்துத்துவ அமைப்புகளோட சங்கமிச்சிருவானுங்க. அவனுக்கு காலடியில போய் விழுந்துருவானுங்க. அப்போ மொத்த பிரச்சனைக்கும் யார் காரணமா இருக்கா, யார் ஆணிவேரா இருக்கான்னா, இங்க இந்துத்துவ பயங்கரவாத கும்பல் தான், RSS பயங்கரவாத கும்பல் தான். இவனுங்க தான் எல்லா பொறுக்கிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கிற ஒரு நபரா இருக்கானுங்க. இங்க நம்ம இந்த வர்ணாசிரம சிஸ்டத்தை, இந்த தீண்டாமைய, நம்ம கண் முன்னாடி நடக்கிற இந்த அநீதிகள் எல்லாம் தகர்க்கணும் அப்படின்னா, இந்த அநீதியெல்லாம் பண்றவன் எங்க போய் அடைக்கலம் ஆகிறானோ அவனை தகர்த்தெறியணும். அந்த அடைக்கலமாகிற கட்டமைப்பு எதுவா இங்க இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டிலையும் இருக்கு அப்படின்னா அதுதான் இந்துத்துவ கும்பலா இருக்கு. அதுதான் பார்ப்பனிய சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்ட சங்கி கும்பலா இருக்கு. அவனுங்களை நாம தகர்த்தெறியணும். அப்பதான் அவனுங்களுக்கு, இந்த ஜாதியவாதிகளுக்கு அடைக்கலத்தை தகர்த்தெறிஞ்சோம்னாதான் அவனுக்கு பயம் விழும், சட்டத்தின் மீது பயம் வரும். அதுக்கப்புறம் தான் குற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து பேசலாம். உரையாடல்கள் மூலமா இந்த சமூகத்துல ஒரு சமநிலையை கொண்டு வர முயற்சி பண்ணுவோம், நிறைய உரையாடுவோம், மாற்றங்கள் நிகழும் என்று நம்பிக்கையோடு பயணிப்போம். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா உன் மேல கோவம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட உன் மேல கோவம். ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி இத கேட்கல நான் எப்படி இத மாத்தல நான் எப்படி இத கேட்கல நான் எப்படி இத மாத்தல நான் எப்படி.